எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் நல்லபடியா பொங்கல் கொண்டாடிட்டு சந்தோஷமா இருங்க. எங்க வீட்டுல எப்படி பொங்கல் செய்யறோங்கிறத இந்த வீடியோல பாக்கலாமா? காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு பூ வச்சு ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பொங்கல் வச்சுட்டு சாம்பிராணி போறது கரெக்டா இருக்கும். பொங்கல்ல வந்து நல்ல நேரம் தான் வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பொங்கலுக்கு செய்யற இந்த சைடிஷ் எல்லாம் செஞ்சிருவோம். காலையில டிஃபன் கண்டிப்பா சாப்பிடணும். அதனால கொஞ்சம் இட்லி சட்னி எல்லாம் அரைச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டான நேரத்துல பொங்கல் வைக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இட்லி ஊத்தியாச்சு, சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து நான் கூட்டு தான் செய்ய போறேன். கூட்டு வந்து எப்படி செய்யறதுன்னா, வாழைக்காய் இது வந்து சூப்பரா இருக்கும். வாழைக்காய் மொச்சக்காய் எல்லாம் போட்டு செய்யறது இது. இந்த கூட்டுக்கு வந்து இந்த மொச்சக்காய் வந்து நாளே உரிச்சு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அதோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கிறத தோல் எடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிறத நீங்க தோலோட கூட யூஸ் பண்ணலாம். இது செம்ம டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க. பொங்கல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்க சைடு வந்து சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அது மாதிரி ஒரு சாம்பார், அந்த பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார், வெண்பொங்கலுக்கு அப்புறம் வந்து இந்த கூட்டு, அப்புறம் புளிக்குழம்பு. கண்டிப்பா புளிக்குழம்பு இருக்கும். ஏன்னா அந்த வெண்பொங்கலுக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். கூட்டுக்கு வந்து நான் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கு வேற ஒன்றும் தாளிப்பு கிடையாது. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தான். தேங்காய் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன். கூட்டுக்கு எப்படின்னா தேங்காய், சோம்பு ரெண்டையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி சும்மா சின்னதா இருந்தா போதும், ரொம்ப புளிக்க கூடாது. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. பொங்கலுக்கு தொட்டுக்க பொங்கலே வந்து வித்தியாசமா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வாசல் பொங்கல் வைப்பாங்க, சூரிய பொங்கல் கூட வைப்பாங்க, வாசல்ல வைப்பாங்க, மொட்டை மாடியில அந்த மாதிரி வைப்பாங்க. நாங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி வைக்கிறது தான். சின்ன பிள்ளையா இருக்கு பசங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் வளர வளர எல்லாம் இங்கேயே பொங்கல் செய்யறதுனால நம்ம இங்கேயே செஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு தக்காளி வந்து ரொம்ப வேண்டாம், சின்னதா இருந்தா போதும். இந்த கூட்டு, அப்புறம் வந்து கருணக்கிழங்கு மொச்சக்காயும் போட்ட புளிக்குழம்பு, சாம்பார், மூணும் வந்து மத்தியானமும் அதுதான் சாப்பாடு, நைட்டும் அதான் சாப்பிடுவேன். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து 2 வேளையுமே நம்ம பொங்கல் தான் சாப்பிடுவோம். நைட்டு வேணா பசங்களுக்கு இட்லி ஊற்றி கொடுப்பேன். அதுக்கு இந்த சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுருவேன். அல்லது சட்னி இருக்கும். எங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் தான். இன்னைக்கு எவ்வளவு நீங்க சாப்பிட முடியுமோ நினைச்சு நினைச்சு எடுத்து வச்சு சக்கரை பொங்கல் சாப்பிடுவோம். இந்த கூட்டுக்கு பாத்தீங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப சின்ன சைஸா கட் பண்ணிக்கலாம், அப்பதான் நல்லா இருக்கும். தக்காளி வதங்கிருச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வாழைக்காயை தான் ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். அதுக்கப்புறம் தான் வந்து மொச்சக்காய் போடணும். ஏன்னா ஊர்ன மொச்சக்காய்ல ரொம்ப கரைஞ்சிரும். சும்மா கொஞ்சமா மிளகாத்தூள் காரத்துக்கு. அப்புறம் நம்ம வாழைக்காயை போட்டுடலாம். வாழைக்காய் நல்லா ஒரு 3/4 வாசி வெந்தோடனே நம்ம மொச்சக்காய் போட்டா போதும். வேகட்டும். நம்ம வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு நான் வந்து புளி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புளி குழம்புக்கு. நாங்க ஒரு 4 பேருங்கிறதுனால நான் கொஞ்சமா செய்யறேன். நிறைய பேருனா ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு நல்லா தண்ணியா கரைச்சுக்கணும். புளி வந்து ரொம்ப இருக்க வேண்டியது இல்லை இந்த புளி குழம்புக்கு. இப்ப புளி குழம்பு தாளிச்சுக்கலாம். எல்லாம் ரெடியா இருந்ததுன்னா கடகடன்னு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் காலையிலேயே வெங்காயம் எல்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் அரிஞ்சு வச்சுட்டேன். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு செவந்துருச்சு. இப்ப வெங்காயம், சின்ன வெங்காயம் தான். அதுக்கும் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், இதுக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு வந்து நான் வெந்தயம் போட்டு தாளிக்க மாட்டேன். வெறும் சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது மட்டும்தான். தேங்காயில கொஞ்சமா சோம்பு அரைச்சிக்குவேன் நான். இந்த கூட்டுக்கும் சரி இதுக்கும் சரி. அதுலயும் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சோம்னா வாசமா இருக்கும். இது மறுநாள் வந்து நம்ம வெண்பொங்கல் மீறுது இல்ல, இந்த புளிக்குழம்ப நல்லா சுண்ட வச்சு அந்த தயிர் ஊத்தி அந்த பொங்கலை வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் துவையல், வெறும் தேங்காய், உப்பு, புளி, மிளகாய், பச்சை மிளகாய் 4ஐயும் போட்டு அரைச்சி அந்த இதுக்குமே அந்த பொங்கல் மீதி இருக்குல்ல அதை வந்து தயிர் ஊத்தி கரைஞ்சி நாங்க சாப்பிடுவோம். இந்த புளிக்குழம்பு தீந்துருச்சுன்னா இந்த புளிக்குழம்புல சக்கரவள்ளி கிழங்கும் போடலாம், நல்லா இருக்கும். அந்த புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி அதை தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் போடுவேன். வாழைக்காய் டக்குன்னு வெந்துருச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம மொச்சக்காய் சேர்த்துக்கோம். இதுவும் நல்ல ஒரு 1/2 வாசி வெந்தோடனே நம்ம தேங்காய் ஊற்ற வேண்டியதுதான். இது நல்லா வேகட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இதுவே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். அப்புறம் தேங்காய் அலசி ஊத்துறோம்ல, அதனால கரெக்டா இருக்கும். இப்ப புளியை ஊற்றிடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள்,
மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அப்புறம் உப்பு, எப்பவுமே உப்பு வந்து ஒரு ஓரளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது, கூட போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கம்மியா போனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சு வச்சோம்ல, நல்லா இதுல ஒரு கரண்டி போடுறேன். கொஞ்சம் போடலாம். வந்து நம்ம வேக வச்ச காய்கறில அதில் போட்டுடலாம். அவ்வளோதான், புளிக்குழம்பு ரெடி. ரெண்டையுமே வந்து இதுக்கு மட்டும் தான் தேங்காய் ஊற்றணும். இதுக்கு எல்லாமே ரெடி. இது வந்து கொதிச்சு ஆஃப் பண்ணணும். இதுக்கு தேங்காய் மட்டும் ஊற்றணும். மொச்சக்காய் வெந்தோன்னு தான் தேங்காய் ஊற்றணும். நல்லா மொச்சக்காயும் வெந்துருச்சு, வாழைக்காயும் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும். இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றணும். ஏன்னா தேங்காய் இதுக்கு நிறையா ஊற்றினா நல்லா இருக்கும். இது வெந்துட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து சாம்பாரையும் தாளிச்சாச்சு. எல்லா காயும் போட்டு நல்லா சாம்பார் வந்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டும் ரெடி. ஓகே, கூட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சுன்னா கூட்டு ரெடி. சைடிஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது புளிக்குழம்பு, அதுவும் ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சைட் டிஷ்ஷும் ரெடி. இன்னும் ஒரு பொரியல் தான் செய்யணும், அதை கூட லாஸ்ட்டாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்படி வந்து கச்சாமச்சான் இருக்கா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுப்பை நல்லா நீட்டாக வச்சு பொங்கல் வைக்க வேண்டியதான். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பொங்கல் வைக்கிறது வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். பொங்கல் பானை வச்சாச்சு. நம்ம பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பால் பொங்கிடுச்சு. ஓகே, பால் அழகா பொங்கிடுச்சு 2 பானையிலையும். இப்போ வந்து அரிசி களைஞ்ச கள்ளி தண்ணியை தான் ஊற்றுவோம். ஓகே, அடுத்தது இந்த அப்போதான் பொங்கல் நல்லா இருக்கும். மொதல் தண்ணியை வந்து களைஞ்சி 2 தண்ணியா ஊத்திட்டு 3வது தண்ணியை இதுல ஊத்தணும். ஓகே, இதுலயும் ஊத்தியாச்சு, இதுலயும் ஊத்தியாச்சு. ஓகே, இது வந்து இப்ப எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அரிசியை களைஞ்சுதான் ஊத்தணும். இது சூடு வந்துட்டு இருக்கட்டும், நான் 2 களைஞ்சு ஊத்திடுறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லு, பொங்குது பாரு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பாப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டா பொங்கிறதுக்கு. இது அடுத்தது பொங்கணும். ஓகே, இது ஒண்ணு பொங்கிருச்சு. அரிசி போடலாமா? ஓகே, அரிசி போட்டுற வேண்டியதான். சக்கரை பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் பொங்கி இருக்கு. அரிசி களைஞ்சி ரெடியா வச்சுக்கணும். நான் வந்து சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமா கடலைப்பருப்பு போடுவோம். எங்க பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, கொஞ்சமா கடலைப்பருப்பு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடலைப்பருப்பு, தேங்காய் எல்லாம். இது பொங்குதா? இது பொங்க போதுடி பாப்பா, அப்படியா? ஓகே, போட்டாச்சு. இதுக்கு உப்பு போட்டுக்குவோம். ஓகே, இது ரெடி. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடணும். இது இன்னும் பொங்கல் ஏறணும். வெண்பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பெரும்பொங்கல் பொங்குது. ஆஹா, மூடியெல்லாம் பறக்குது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரி பொங்க பொங்க நம்ம வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க பாட்டி. நாங்க சின்ன பிள்ளையில எல்லாம் கத்துவோம் பொங்கும் போது. அரிசி போட்டுடலாமா இதுக்கும்? இது வந்து வெண்கல பானை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் எல்லாமே மாறும். பித்தளை பானையில ஒரு மாதிரி, மண் பானையில ஒரு மாதிரி. அப்பல இருந்து வந்து வெண்கல பானையில தான் நான் பொங்குவேன். ஓகே,
தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொதிக்க வச்சு ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி பத்தலைன்னா வந்து கொதிக்கிற தண்ணி தான் இனிமே ஊத்தணும். 2 பானையிலையும் நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. இனிமே வந்து கரெக்டா நம்ம வந்து இதுல வெல்லம் தேங்காய் இது 2 தான் போடணும், ஏலக்காய் போடணும். இதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது. இது நல்லா புழுங்கி பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதுதான். பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை போடணும். அவ கேட்டுட்டா, எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டீங்க, நான் மட்டும் ஒன்னும் ரெடி ஆகல அப்படின்னு. அவளுக்கு பாவாடை சட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. என்னை வந்து அங்க பொங்கலே வைக்க விட மாட்டாங்கறா. எனக்கு போட்டு விட்டுட்டு நீ பொங்கல் வை அப்படின்றா. நான் வந்து இப்பதான் முந்தா நேத்துதான் வந்து ஹேர் கட் பண்ணி விட்டேன். நான் ஏன் கட் பண்ணேன், நான் சிண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலை. ஏன்னா லீவ்ல நம்ம கட் பண்ணாதான், அதுக்குதான் நான் கட் பண்ணி விட்டேன். இருந்தாலும் நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இன்னைக்கு இதுக்கும் கியூட்டா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஹாய் சொல்லு. மேக்கப் போடணுமே தான். பாப்பா ட்ரெஸ் போட்டுட்டேன். மேக்கப் போடலாம். பாப்பா நல்லா இருக்காங்களா சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட்ல எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. அவளுக்கு ஒரே ஃபீலிங் என்னன்னா, நான் ஹேர் கட் பண்ணிட்டேங்கிறது தான். நல்லா தான்ப்பா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா வச்சுக்கோ. ஃபேஸ் அழகா வச்சிருந்தா தானே எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா இருக்கா பாப்பான்னு. சூப்பரா இருக்கு. ஓகே, பொங்கல் ரெடி. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா தண்ணிலாம் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. இது மாதிரி இருக்கணும். தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப இருவலா இருந்தாலும் நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியா இருக்கு. அது மாதிரி சக்கரை பொங்கலும் ரெடி. 2மே அட் அ டைம்ல ரெடி. இது மாதிரி பானை வந்து நிறக்க பொங்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கு பாருங்க. அந்த பானை வந்து ஃபுல்லா இருக்கு பாருங்க 2மே. இதுல வந்து முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம வந்து வறுத்து கொட்ட வேண்டியதுதான். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பொங்கல் ரெடி. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்தாதான் கொஞ்சம் புழுங்குன்னு சொல்லுவாங்க. புழுங்குனதுக்கு அப்புறம் நம்ம அதை கட்டி சாமியில இலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா பானை எடுத்து போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் பொங்கல் சாப்பிட போறோம்.